நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட பொழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சிங்க பெண்களாம், தங்க மங்கைகள், என் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அருமை அருமை. தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பாரதி கல்வி குழுமத்தின் அத்துணை நிர்வாகத்தினருக்கும் அவனி எங்கும் தமிழ் பரப்பி பொறுப்புடன் தமிழை வளர்த்து பாங்குடன் பட்டிமன்றத்தை அரங்கேற்றும் ஐயா நடுவர் அவனி மாடசாமி அவர்களுக்கும் என் அன்பிற்கும் இனிய பேச்சாளர்களுக்கும் வணக்கங்களும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர். இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எத்தனை கஷ்டம், கவலை, கண்ணீர், ரத்தம், வியர்வை, உயிரையே கொடுத்து வாங்கிய சுதந்திரத்தை இந்த சுதந்திர நாட்டுல சுதந்திரமா அனுபவிச்சு பொறுப்பில்லாம சுத்துறியேங்கிற கவலையோட தான் எங்கள் அணியினர் வந்து உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா, இன்னைக்கு குடும்ப பொறுப்பு, வீட்டு பொறுப்பு, சமூக பொறுப்பு, அரசியல் பொறுப்பு, நன்றி பொறுப்பு, செயல் பொறுப்பு, கனிவு பொறுப்பு, மொழி பொறுப்பு, ஒற்றுமை பொறுப்பு, பொருளாதார பொறுப்புன்னு எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கோமேங்கிற கவலையில தான் நாங்க பேச வந்திருக்கோம். அருமை. தங்கச்சி அர்ச்சனா தேவி ரொம்ப அழகா பேசினாங்க. இந்த பெண்மணியும், ரெண்டு பேருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். முதல் மேடை மாதிரியே தெரியல, ஆனா அன்பு தங்கச்சி இந்தியா வளர்ச்சி பாதையில தானே போகுது அப்படின்னாங்க. தங்கச்சி, வறுமையின் இண்டெக்ஸ் பட்டியல்ல இந்தியா 169வது இடத்துல தள்ளப்பட்டிருக்கு. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், சந்தோஷமா இருக்கிற பட்டியல்ல 198வது இருக்கும். எங்க தங்கச்சி வளர்ச்சியின் பாதையில போறோம் நம்ம? ஐயா, குகேஷ், சுந்தர் பிச்சை இவங்கெல்லாம் சாதிக்கலையா அப்படின்னு கேட்டுச்சு தங்கச்சி. ஆமா, சாதிச்சாங்க. அப்படி சாதிச்சவங்களை பார்த்து நம்ம என்ன கத்துக்கணும்? இவங்கள மாதிரி எப்படி சாதிக்கணும்னு கத்துக்கணும். ஆனா கூகுள்ல போய் அவங்க என்ன ஆளுகன்னு தேடுறீங்களே, இது என்ன மாதிரி வளர்ச்சி? இவ்வளவுதானே உங்களுடைய சிந்தனை இருக்குது. விவசாயிகள் விவசாயம் பெருமையா பேசினாங்களே. டெல்லியில விவசாயிகள் மாசக்கணக்கில் போராட்டத்தை பண்ணி கோமணம் கட்டி எலிக்கறியை சாப்பிட்டாங்களே, எங்க போச்சு உங்களுடைய அந்த உதவும் மனப்பான்மை? நம்மாழ்வாரையும் நெல் ஜெயராமனையும் மட்டும்தானே தெரியும். இன்னைக்கு வீதிக்கும் தெருவுக்கும் என் தாத்தனும் பாட்டனும் அன்னைக்கும் விவசாயம் பண்ணானே, அந்த அரிசியெல்லாம் எடுத்து சாப்பிடுறோமா? எங்க போச்சு உங்க வளர்ச்சி? எங்க போச்சு உங்க பொறுப்பு? நூடுல்ஸ் சாப்பிடுறோம் நல்லா. அண்ணன் வந்து யங்ஸ்டர்ஸ் அழகா அழகா வித்த பண்றாங்க அப்படின்றாரு. மனசாட்சியோட சொல்லுங்க, யங்ஸ்டர்ஸ் அழகா வித்த பண்றாங்களா? சென்னையில பஸ் டேன்னு பஸ்ஸுக்கு மேல ஏறி நின்று குப்பரை கவிழுகிறியா? எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அருவாளை இப்படி பிடிச்சுக்கிட்டு அப்படியே போறான். தண்டவாளத்தில் அப்படியே தீப்பொறி பறக்க ஏறிக்கிட்டு இருக்கான் வண்டியில. அவன் தலையில தீய பொருத்தி வைக்க. நடுவர்களே, இவங்களெல்லாம் நாம உதாரணமா எடுத்துக்க முடியுமா? என்னமோ அங்கொன்னு இங்கொன்னுன்றாங்களே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் தான். ஆனா அப்பேற்பட்ட அந்த சோத்துல ஒரு சொட்டு விஷம்னாலும் விஷம் தானங்க. ஐயா, ஊடக பொறுப்பு. ஒரு துக்க வீடுங்க, எல்லாரும் பாப்பீங்க. துக்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்துருச்சு ஒரு நடிகர் வீட்டுல. அங்க போய் அஞ்சலி செலுத்த ஒரு நடிகர் வர்றாங்க. அவங்க கிட்ட போய் என்ன கேட்கணும்? ஐயா, ஆழ்ந்த இரங்கல்கள், அவ்வளவுதானே கேட்கணும். உங்க மனநிலை எப்படி இருக்கு? என்ன கேள்வி இது? ஏண்டா, ஒருத்தரை பறி கொடுத்தப்ப ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? இதை சொல்லித்தான் புரிய வைக்கணுமா? எங்கங்க உங்க பொறுப்பு? தனி மனித பொறுப்பு இருக்கா? பஸ் வரல, ரோடு போடல, பஸ் எல்லாம் ஓட்டையா இருக்குன்னு அரசாங்கத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்றோமே. புதுசா பஸ் வாங்கி விட்டா, மதுரையில எல்லாம் புதுசா பஸ் வாங்கி விட்டுருக்காங்க. உள்ள போய் அப்படியே அழகான சாவியை வச்சு பஸ்ல ஒரு ஹார்ட்டினை போட்டு சூர்யா, ஜோதிகா, இல்ல இதுக்கு அரசாங்கத்துல சொத்து வாங்கி விடுறாங்க. நம்ம பணம் தானே, நம்ம சொத்து தானே அப்படிங்கிற அக்கறை யாருக்காவது இருக்குதா? ஐயா, சமூக பொறுப்பு. இன்னைக்கு சமூக பொறுப்பு எங்க இருக்கு? ஐபிஎல்ல பெங்களூரு டீம் வெற்றி பெறாங்க. அந்த வெற்றி பெற்ற டீம் கொண்டாட்டத்துக்கு அவ்வளோ பேர் கூடுறாங்க நடுவர்களே. சின்ன பிள்ளையோட அப்பா போனாரு, கூட்ட நெரிசல் அந்த பிள்ளையை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. ஒரு வெற்றி கொண்டாட்டத்திற்காக ஒரு பச்சிலம் உயிரை காவு வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் எங்க இருக்கிறது உங்கள் சமூக பொறுப்பு? அருமை. எங்க கூட்டம் கூடணுமோ அங்க கூட்டம் சேர்றதில்ல. எதுக்கு கூட்டம் கூடக்கூடாதோ அங்க போய் கூடிட்டு உயிரையும் மாய்த்து விட்டு வருவதுதான் உங்கள் பொறுப்பா என்று கேட்கிறார். ஐயா, உத்தரப்பிரதேசல இது பரவாயில்ல, படிச்சு போலீஸ் ஆகிடான்னா போலீஸ் ஸ்டேஷனை உருவாக்கி 8 வருஷமா கேஸ் நடத்திட்டு இருக்காங்க நடுவர்களே. போலீஸ் ஸ்டேஷனே போலியா உருவாக்கி இருக்காங்களா? ஆமா.
இல்லை, இன்னும் இவ்வளவு நம்ம கேலியாக பேசுகிறோமே. ஆனால் இன்றும் கூட கள்ளக்குறிச்சியில், விழுப்புரம் மாவட்டத்தில் எங்க தெருவக்காரங்க மட்டும்தான் கோவிலுக்குள்ள நுழையணும், அந்த தெருக்காரங்க கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு பெரியவர் முதல் சிறியவர் வரை போராடுகிறார்கள் என்றார். என்ன வகையான சமூக பொறுப்புலங்க நீங்க இருக்கீங்க? ஐயா, இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி குஜராத்ல நீட் முறைகேடு இன்னைக்கு நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீட் முறைகேடு எப்படி புதுவிதமா நடந்திருக்குன்னா, ராஜஸ்தான்ல இருக்கவன் நீ வந்து குஜராத்ல இந்த சென்டரை எடு, இந்த சென்டர்ல நான் தான் வருவேன் இன்விஜிலேட்டரா, நீ எதுக்கு ஆன்சர் எழுதிடாத, கடைசியில பேப்பரை வச்சுட்டு போ, உனக்கு நான் ஆன்சரை டிக் பண்ணிடுறேன்னு வடக்கு பக்கமா இப்படி ஒரு ஃபோர்ஜரி நடந்துகிட்டு இருக்கு நடுவர்களே. இதெல்லாம் தட்டி கேட்கிற தைரியம் நமக்கு இருக்கணுமா இல்லையா என்பதுதான் அவர் கேள்வி. அந்த பொறுப்பு இல்ல. ஆனா என் பிள்ளைங்க இங்க சென்னையிலயும் புதுக்கோட்டையிலயும் மதுரையிலயும் எக்ஸாமுக்கு போனா முடியா விரிச்சு போடு, மூக்குத்தியில கேமரா வச்சிருப்பேன், அப்படி கொடூரப்படுத்தியா ஒரு பிள்ளை ஆகப்பட்ட ஏர்போர்ட்லயே மெட்டல் டிடெக்டர் செக்கிங் முடிச்சுக்கிறாங்க. நீங்க என்னடா வித்தியாசமா செக்கிங் பண்றீங்க? இதெல்லாம் ஒரு மாணவர்களை அங்கீகரிக்கிற பொறுப்பா இந்த சமூகம்? ஐயா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஸ்னாப் சாட் தெரியும், சுப்பிரமணிய பாரதியை தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ட்விட்டர் தெரியும், திருப்பூர் குமரனை பத்தி தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு விக்கிபீடியாவை பத்தி தெரியும், வாவு சிதம்பரனாரை பத்தி தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு டிக்டாக்க பத்தி தெரியும், பேன் ஆயிருச்சுன்னு தெரியும். ஆனா தில்லையாடி வள்ளியம்மையை பத்தி தெரியுமா? காந்தி தேசமே காவல் இல்லையா, நீதிமன்றமே நியாயம் இல்லையா, பதவியின் சிறைகளில் பாரத மாதா பரிதவிக்கிறாள், சுதந்திர தேவியின் சுயநல புலிகள் மத்தியில் துடிது வைக்கிறாள் பாட்டு பாடுனா அன்னைக்கே பாடுனாங்க. இன்னைக்கு எங்கெங்க போச்சு? இவ்வளவு சொல்றீங்களே, பொறுப்போட இருக்கீங்க, நாங்களும் பொறுப்போட பேசுறோம் சொல்றீங்களே. 79வது வருஷ சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். எத்தனையோ தேர்தல்களை பார்த்த இந்த மண், ஏங்க ஒரு தேர்தல்ல கூட 100% ஓட்டுப்பதிவு நடக்கல? சரியான கேள்வி, சம்மட்டியடியான கேள்வி. என் உரிமை, என் நாடு என்று பேசுகிறோம், உரிமையை நிலை நாட்டுகிறோமா கேட்கிறார். நாட்டுக்கு நீ திருப்பி என்ன செய்தாய் என்ற பொறுப்பை மனதில் நிறுத்தி பார்த்தால் இந்த சமூகம் பொறுப்பை மறந்து செயல்படுகிறது என்ற வேதனையை பதிவு செய்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களின் அடலேறு போல வந்த தினேஷ் ராஜா இன்று நாட்டு நடப்புகளை நம் கண்முன்னால் கொண்டு வந்து தொழில்நுட்பம் படுத்துகிற வளர்ச்சி ஒரு புறம், அது படுத்துகிற பாடு மறுபுறம், அதில் எப்படியெல்லாம் பொறுப்பற்று போய் அதிலேயே மூழ்கி கிடக்கிறோம் என்பதை முத்து முத்தான வரிகளால் எடுத்து காட்டினார். அழகாக சொன்னார் அவர். ஒரு சம்பவம் பொது இடத்தில் நடக்கிறது, ஒருவருக்கு கொடுமை இழைக்கப்படுகிறது, 1000 பேர் இருந்தாலும் வேடிக்கை பார்க்கிறோம். ஒருவன் கையில் ஆயுதம், 1000 பேரும் கீழெடுக்கிற கல்லை எடுத்து எரிஞ்சாலே அவன் கல்லிலேயே அடிபட்டு செத்து போவான் அந்த ரவுடி. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த பொறுப்புணர்வு வருது, தைரியம் வருது? எவனவோ வெட்டுறான், நம்ம வாட்டுக்கு போவான், நமக்கு என்ன வந்துச்சு, அந்த உயிர் தானே போகுது, நம்ம உயிரா போகுது என்று நினைக்கக்கூடிய அச்ச உணர்வு. என்றைக்கு பாரதி சொன்னது போல அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே என்று நீங்கள் தைரியமாக புறப்படுகிறீர்களோ அன்றைக்கு பொறுப்புணர்வு வரும் இந்தியாவில். அது வரைக்கும் இந்தியாவில் எங்கெங்க பொறுப்புணர்வு இருக்கு? அழகாக கேட்டார்கள். நெல்லை சீமையிலிருந்து வருகிறார் நெல்லை கார்த்திகா ராஜா, வாங்க. தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, புதுக்கோட்டை மாவட்டம் பல சிறப்புகள் உடையது. தேர்ல போன ராஜா இருந்த காலத்துல கூட கார்ல ஒரு ராஜா போனாருன்னு சொன்னா அது புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சேர்ந்த ராஜாவா தாங்க இருக்க முடியும். சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட தனக்குன்னு ஒரு நாணயம், தனக்குன்னு ஒரு தபால் துறை, தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தோட தனி ராஜ்யத்தோட ஒரு மண் இருந்ததுன்னு வரலாறு பதிவு செய்துன்னு சொன்னா அது புதுக்கோட்டை மண்ணாக இருக்க முடியும்னு சொன்னா. இந்த இடத்துல ஸ்ரீ பாரதி கல்வி குழுமத்தை சார்ந்த தனசேகரன் ஐயாவுக்கு ஒரு உயர்ந்த பாராட்டுக்களை நீங்களாம் கொடுத்துடலாம். நிறுவனர்கள் அத்தனை பேருக்குமே பாராட்டுக்களை கொடுத்துடலாம்.
இங்கே படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிர்வாகம் கிடைத்திருக்கிறது. ஐயா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் தமிழிலே புலமையாக இருந்தார்கள், அவங்களுக்கு அப்புறம் தமிழ் அழிஞ்சு போயிருமோன்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் நான் இப்போ கவலைப்படலாமா, ஏன்னா வருங்கால உங்களை மாதிரி சந்ததிகள் தமிழை வளர்ப்பதற்காக மிகச்சிறப்பான தரமான பட்டிமன்றத்தை அவனியார் தலைமையில் எங்கள் கல்லூரியிலே நடத்துகிறீர்கள் அல்லவா, தமிழ் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கும்னு சொன்னாங்கன்னு சொன்னா அதற்காகவே உங்களுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரத்தை பத்திலாம் சொன்னாங்க. உண்மையிலேயே பெண்ணுக்கான சுதந்திரம்ங்கிறது என்ன தெரியுமாங்க ஐயா? உண்மையிலேயே சுதந்திரம் என்பது தனக்கு பிடிச்சதை செய்யறது கிடையாதுங்க, தனக்கு பிடித்ததை செய்யாமல் இருப்பதுதான் சுதந்திரம் என்று சொன்னால் இன்னைக்கு பெண் பிள்ளைகள்லாம் ஒரு காலத்துல சிங்கள பாத்திரங்களை விட்டிருந்தோங்கய்யா, இன்னைக்கு சிங்க பெண்களா இன்னைக்கு பாரதி கல்வி குழுமத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இவங்க கிட்ட பொறுப்பு இல்லைன்னு பேச முடியுமாங்க? ஒரு காலத்துல அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டாங்க, ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைகள் எல்லாம் கையில மிகப்பெரிய, என் தங்கச்சி வந்து சொன்னாங்களே பாலியல் கொடுமைகள் அதிகமாயிட்டுன்னு, தங்கச்சி இன்னைக்கு அப்படி நினைக்காதீங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம், ஆனா எங்க பொம்பளை பிள்ளை கையிலலாம் மிகப்பெரிய ஆயுதம் வச்சிருக்கோம். ஆயுதம்னா கத்தியும் கோடாரியும் ஆயுதம், கையிலே படிப்பு என்ற ஆயுதத்தை ஏந்தி இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே எங்களுக்கு தெரியும்னு சொன்னா, ஐயா எங்க பாட்டி படிக்கலைங்க, எங்க அம்மா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சாங்க, இன்னைக்கு நான் முனைவர் பட்டத்துக்கு படிக்கிறேன், என் பிள்ளைய என்னை விட பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுதான் அங்க ஒரு பெண்ணுக்கான பொறுப்புணர்வாக இருக்க முடியும். நடுவர் அவர்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எங்க சாத்தமை தங்கச்சி சொன்னாங்களே, தங்கச்சி நெல்லை மாவட்டத்திலேருந்து நான் வரேன், திருச்சி மாவட்டத்திலேருந்து நீங்க வரீங்க, இப்படி எத்தனையோ மாவட்டம் தோறும் பேச்சாளராக ஒரு பெண் இரவும் பகலுமாக தன்னந்தனியாக தன் திறமையை வைத்து உலாவர முடிகிறது என்று சொன்னால் நமக்கான சுதந்திரம் நம்மிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா நடுவர் அவர்களே? தேசப்பற்று, இன்னைக்கு பெயர்ல கூட நம் மொழி இல்லைன்னு சொன்னாங்களே, ஐயா இது எப்பேற்பட்ட தேசங்க ஐயா? இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கர்ப்பிணி பெண் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, தடியடி நடத்துறாங்க போலீஸ்காரங்க, கரு களைஞ்சிருதுங்க அந்த பெண்ணுக்கு. அறிஞர் அண்ணா இப்படி பதிவு செய்தார், மொழிச்சிதைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழச்சி கருச்சிதைவை கூட பொருட்படுத்த மாட்டாள் என்று பதிவு செய்தார். அப்பா அம்மார் பூரா குடிக்கிறாங்க, மனைவி வந்து அதை தட்டி கேட்குறாங்க, கேட்க மாட்டேங்காங்க. மனைவி சொன்னா கேட்க மாட்டாங்கய்யா. ஆனா குடிகார தந்தைக்கு ஒரு மகள் இருந்தால் என்று சொன்னால், புதுக்கோட்டையில் ஒரு பெண் பிள்ளையின் தந்தை குடிகாரனாக இருந்தால் என்று சொன்னால் எங்க பொம்பளை பிள்ளைக்கு பொறுப்பு இருக்குங்கய்யா. அப்பா நீ குடிச்சிட்டு வந்து ரோட்டுல விழுந்து கிடந்தேன்னு சொன்னா எனக்கு மிகப்பெரிய அவமானம், எனக்கு மட்டும் இல்ல நம் தேசத்துக்கே அவமானம், அதனால நான் உன் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி 6 மாசமா ஒரு பொம்பளை பிள்ளை பேசாமலே இருந்து தான் தந்தையை திருத்தி காமிச்சதுன்னு சொன்னா எங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியுங்கய்யா தன் தந்தையை எப்படி திருத்த வேண்டும் என்பது. சூர்யாவும் ஜோதிகாவை பத்தி ஆட்டு விடுதாங்களாம் பஸ்ல, நீங்க அது மட்டும் பார்த்தா அது மட்டும் தான்ப்பா தெரியும். ஏங்க எந்த பஸ்ல ஏறினா கூட ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு திருக்குறள் எழுதி போட்டிருக்கு, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அது எழுதி போட்டது அந்த பேருந்து நிர்வாகம், ஏறினவே அப்படி ஏதாவது எழுதி போட்டானா? ஐயா மாறுவேட போட்டி இன்னைக்கும் நடத்துறாங்கன்னு சொன்னா விஜய் மாதிரியும் அஜித் மாதிரியும் வாங்கன்னு யாரும் ஆசிரியர்கள் பிள்ளைகளை கூப்பிடுறது இல்ல. பாரதி மாதிரியும் பகத்சிங் மாதிரியும் அம்பேத்கர் மாதிரியும் வந்து நடிங்கன்னு சொன்னா அந்த நடிப்பு அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றி போக வேண்டும், அந்த தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று நிர்வாகம் தீர்ப்பு எடுக்கிறது என்று சொன்னால் அது உங்க கண்ணுக்கு தெரியாதாப்பா? இல்ல கேட்கிறேன். பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடக்குதுங்க. தாமரை செல்வின்னு ஒரு பொண்ணு பட்டம் வாங்குறதுக்காக மேடைக்கு ஏறுறாங்க, டக்குன்னு அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க அறிஞர்கள்லாம், அந்த பொண்ணு வாங்கலைங்க, உடனே தன்னுடைய தோழி வந்து வாங்குறாங்க. கடைசி உத்து பார்த்தா தெரியுது அந்த பெண்ணுக்கு 2 கையும் இல்லைங்க. அவளுக்கு 2 கைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் புதுக்கோட்டை மண்ணை சேர்ந்த அந்த தாமரை செல்வி சிங்க பெண்ணுக்கு தன்னம்பிக்கை இருந்தது என்று சொன்னால்
இன்னைக்கு அப்பேற்பட்ட உடல் ஊனமுற்றவர்களை கூட மாற்றுத்திறனாளிகள் என்று நாங்கள் அழகுபடுத்துகிறோமா இல்லையா? வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை கார்த்திகா ராஜா ரொம்ப அருமையான பேச்சு. கடைசியிலே ஒரு மாணவியினுடைய பட்டமளிப்பு விழாவை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார் தாமரை செல்வி. அந்த தாமரை செல்வி பட்டம் பெற்ற போது அவரது இரு கைகள் இல்லை, தோழி உடனிருந்து அந்த பட்டத்தை பெற்றார் என்று அந்த தாமரை செல்வியை உருவாக்கிய கல்வி ஆலயம் ஸ்ரீ பாரதி மகளிர் கல்வி நிறுவனம் என்பதை மறந்து விடாதீர்கள். வருகிறார் அகிலாண்டேஸ்வரி நிறைவு பேச்சாளராக. சுதந்திர இந்தியாவில் பொறுப்பை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பேச வந்திருக்கிறேன். ஒரு கிரிக்கெட்ல போய் பாத்தீங்கன்னா முதல்ல வர பேட்ஸ்மேன்லாம் எப்படியோ ஆடிடுவாங்க, ஏன்னா நமக்கு பின்னாடி நிறைய பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க, அவங்க அணியை காப்பாத்திடுவாங்கன்னு. ஆனா கடைசியா வர MS தோனி தான் நின்று நிதானமா 2 அடி 4 அடி அடிச்சு மெதுவா அடிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இன்னைக்கு எங்க அணியை காப்பாத்துறதுல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. ஓ, MS தோனி மாதிரி நீங்க. அருமை அருமை. நடுவர் அவர்களே, 1928 பாரதியினுடைய எழுத்துக்கும் பேச்சுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்தது. ஏன்னா பாரதியோட ஒவ்வொரு கவிதையும் தேசிய உணர்வை தூண்டுவதாக இருக்கிறதுனால, அதனால பேச்சு உரிமைக்காக எழுத்து உரிமைக்காக ரத்தம் சிந்தி எத்தனையோ தலைவர்கள் கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு ஒரு கருத்தை உலகம் அறிய சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆனா அந்த சமூக வலைத்தளங்கள்ல பாரதியையும் காந்தியையும் ஏன் சமூக பொறுப்பை பத்தியா நடுவர் அவர்களே இன்னைக்கு பேசுறோம். அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த சமூகத்திற்கு தேவையற்ற பதிவுகளை அந்த உரிமையின் மூலமாக பேசுறோம்னு சொன்னா இன்றைய சமுதாயம் பொறுப்புகளை மறந்துதான் செயல்படுகிறதுன்னு சொல்லலாம். அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதா பிதாவுக்கு அடுத்து தெய்வத்துக்கு முன்னாடி குருவை வைத்த சமூகம் இது. நீங்க சொல்றீங்க பொறுப்புணர்வோட இருக்கிறாங்கன்னு சொல்லி, இதே தமிழகத்தின் ஒரு பள்ளிக்கூடத்துல 4 மாணவர்கள் சேர்ந்து பீர் குடிச்சிட்டு இருந்தாங்க. அதை கேள்வி கேட்ட ஒரு ஆசிரியரை பீர் பாட்டிலால் ஒரு மாணவன் தாக்கிய சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னா இந்த சமூகம் எதை நோக்கி நடுவர் அவர்களே நகர்ந்து கொண்டிருக்கிறது? நெல்லை சீமையில இவ்வளவு அதிசயங்கள் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அதே நெல்லை சீமையில ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு புகைப்படம் வந்தது. படிக்கட்டு முழுக்க ரத்த கரையாக இருந்தது. ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை சாதியின் பெயரால் அடித்து அந்த மாணவன் நல்லா படித்தான் அடிக்குதுன்னா இந்த சமூகம் சமத்துவத்தை இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஏதோ ஒரு இடத்துல பொறுப்பை தவறி இருக்கிறார்கள், மறந்து போயிருக்கிறார்கள் தானே நடுவர் அவர்களே சொல்லணும். இதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் 2025 பிறந்து எத்தனை மாதங்கள் நடுவர் அவர்களே கடந்து வந்திருக்கிறோம்? கிட்டத்தட்ட 8 மாதங்கள் தான் கடந்திருக்கிறோம். ஆனா தேசிய நெடுஞ்சாலை பிரிவினுடைய ஆய்வின்படி இன்றைக்கு வரைக்கும் 67,933 சாலை விபத்துகளை இந்த தமிழகம் சந்தித்திருக்கிறதுன்னு சொன்னா நீங்கெல்லாம் எங்க விதியை பின்பற்றுகிறீங்க? எங்க உங்களுடைய பொறுப்பா செயல்படுறீங்க? இதெல்லாம் தாண்டி எல்லாருக்குமே உண்டுதான். விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க. விவசாயிகள் இன்றைக்கு இளைஞர்கள் விவசாயத்துக்கு வர்றாங்க, வரவேற்கிறோம். ஆனா டெல்லியில விவசாயிகள் போராட்டம், நம்ம எல்லாரும் சமூக வலைத்தளத்துல விவசாயி போராட்டத்துக்கு ஆதரவா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். அதோட முடிஞ்சு விட்டதா நம்முடைய பொறுப்பு? எத்தனை விவசாயிகள் அங்கே உயிர் நீத்து கிடந்தார்கள். அதெல்லாம் கட்சவியில வச்சுட்டு காலை உணவுக்கு கார்ன்ஃபிளேக்ஸும் மதிய உணவுக்கு ஓட்ஸும் சாப்பிட்டு விடுகிற இந்த சமூகம் எப்படி பொறுப்பாடு செயல்படுகிறதுன்னு சொல்ல முடியும் நடுவர் அவர்களே? வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றியும் வணக்கங்களும். 2 அணியிலும் இப்போது பேச்சை நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த பட்டிமன்றத்தில் தீர்ப்புக்கு வரணும். நாம் முதலில் நன்றியோடு இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தா அந்த நன்றி உணர்வு தான் நாட்டுக்கு உழைத்த நல்லோர்களை போற்றுகின்ற இந்த இனிய சுதந்திர தின விழா என்று பேராசிரியர் மு. பாலசுப்ரமணியன் விவாதத்தை தொடங்கினார்.
இந்த அணியினர் பேசுகிற போது நாட்டின் முன்னேற்றத்தை சொல்லுவதற்கு தவறவில்லை. அழகாக சொன்னார்கள், அற்புதமாக சொன்னார்கள், ஒவ்வொன்றையும் எடுத்தெடுத்து வைத்தார்கள். படித்தவர்கள், உயர் பதவியிலே இருப்பவர்கள் வாழும் நாடாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. தமிழன் உலகெங்கும் போய் வெறும் கொத்தடிமை வேலைக்கு மட்டும் செல்லவில்லை, அந்த உலகத்திலேயே உயர் பதவியில் இருக்கிறான். எத்தனையோ நாடுகளில் கவர்னராக, எத்தனையோ நாடுகளில் அந்த அரசினுடைய உயர் பதவியில், எத்தனையோ நாடுகளில் இருக்கிற தொழில் நிறுவனங்களில் இவன்தான் தலைமை நிர்வாகி என்ற அளவிற்கு தமிழன் உயர்ந்து நிற்கிறான். இந்தியர்கள் அங்கே வாழ்கிறார்கள் சிறப்பாக என்றால் நாம் பொறுப்போடு படித்து உழைத்து சுதந்திரத்தால் முன்னேறி இருக்கிறோம் என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் என்று இவர்கள் விவாதத்தை வைத்தார்கள். அவர்களை மறவாது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, வேஷம் போடுறோம், மாறுவேட போட்டி சொன்னாங்க. நடிகர்களையா மாறுவேட போட்டியா அப்பா அம்மா தயார் பண்றாங்க? இல்லை. இன்றைக்கும் இந்த தேசத்தில் யாரை நாம் எல்லாம் தேச தந்தை என்று போற்றுகிறோமோ, மகாத்மா காந்தியின் வேடத்தை தான் அத்தனை பேருக்கும் நாம் வேடமாக போட்டு மேடையேற்றுகிறோம். ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கானோருக்கு அப்படி ஒரு வேடத்தை போட்டு ஒரே இடத்திலே கூட வைத்தார்கள். ஏன்? பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் ஜூலை 15ஆம் நாள். பள்ளிகள் தோறும் அதை கொண்டாட வேண்டும் என்று அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்திருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் காமராஜருக்கான புகழ் மாலை மட்டும் சூட்டவில்லை, படிக்கின்ற பிள்ளைகளினுடைய முகத்திலே வேறு எந்த முகமூடியும் அணியவில்லை, காமராஜர் முகமூடியை அணிந்து வேட்டி சட்டையிலே அவர்களை நிற்க வைத்து அழகு பார்க்கிறார்கள் என்றால், தேசத்தை காத்தவனே, நாட்டை காத்தவனே, பொற்கால ஆட்சி தந்தவனே, புனித தலைவனே, உன்னை மறக்கவில்லை. இதோ உன்னை போல காமராஜர்களாக நாளைய இளைஞர்கள் உருவாவார்கள் என்பதனை அந்த அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள். பொறுப்பு இருக்கிறதா இல்லையா எங்களுக்கு என்று கேட்டார்கள். விண்வெளி சாதனையை சொன்னார்கள். உலகத்திலே விண்வெளியில் உயர்ந்து நிற்கிற நாடாக இன்றைக்கு நம்முடைய நாடு வந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு பெரிய சிறப்பு, அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவுக்கு தொடர்ந்து தமிழர்களே தலைவர்களாக கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். சிவன் இருந்தார், இப்போது நாராயணன் இருக்கிறார். அரியும் சிவனும் ஒன்று என்று ஆன்மீகத்தில் சொல்லுவார்கள். சிவன் இருந்தார் முன்பு, இப்போது நாராயணன் இருக்கிறார். என்ன பெருமை நினைத்து பாருங்கள். போதி தர்மன் சொன்ன 7ஆம் அறிவு தமிழர்களுக்கு இருக்கிறது. எனவே எட்டாத உயரத்தில் இருக்கிற விண்வெளியிலே கூட சென்று என்ன இருக்கிறது என்பதை கண்டறிகிற ஆற்றல் இங்கே இருக்கிறது என்றால் இதை ஊக்குவிக்கிற நாடாகத்தானே இந்த நாடு இருக்கிறது. எப்படி பொறுப்பு இல்லை என்று சொல்லிவிட முடியும்? பாரதி கண்ட கனவை நனவாக்கி இருக்கிறோமா இல்லையா என்று சொன்னார்கள். அன்றைக்கும் தானங்கள் இருந்தன, தர்மங்கள் இருந்தன. பெரிய அளவிலே தண்ணீர் பந்தல் வைத்து தானம் செய்வார்கள், பெரிய அளவிலே அன்னதானம் அளிப்பார்கள் பசியென வருபவர்களுக்கு. அதை தாண்டி விவசாயிகளுக்கு நிலமில்லை என்றால் பூமி தானம் கொடுத்த வினோபாஜியை பெற்ற நாடு நம்முடைய நாடு. அன்றைக்கும் தானங்கள் இருந்தது, இன்றைக்கும் அன்னதானம் இருக்கலாம், தண்ணீர் தாகம் தீர்க்கிற தானம் இருக்கலாம். அதையும் தாண்டி உடல் உறுப்பு தானம், இரத்த தானம், கண்தானம் என்று இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, இது ஒரு பொறுப்பான குடிமகனுக்கான பணியாக நாம் பார்க்க கூடாதா? செந்தில்குமார் அவர்கள் பேசுகிற போது இன்றைக்கு இருக்கிற முன்னேற்றத்தை எல்லாம் சொன்னார். எப்பொழுது தவறு நடக்கிறது என்று அதை கண்டுபிடிக்க தொடங்கி விட்டோமோ உன்னுள்ளே பொறுப்பு வந்துவிட்டது என்ற அர்த்தம். 4 பேரும் கண்டுபிடித்து சொல்கிறார்கள், நாங்கள் குறித்து கொண்டிருக்கிறோம், இனி அது வராமல் தடுப்போம் என்ற உணர்வை பெறுகிறோம் என்று பேசினார் என்றால் உள்ளபடியே பாராட்டுக்குரியது. இந்த பொறுப்புணர்வு இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே 2 கலந்து இருக்கிறது, அதை மாற்ற முடியாது என்று தன்னம்பிக்கையோடு பேசினார்கள். இவர்கள் பேசிய பேச்சுக்கெல்லாம் எதிரணியினர் தந்த எதிர்ப்புகள் என்ன தெரியுமா? கிராமங்கள் கூட அழகாயிக்கிட்டு வருதுங்க. கிராமங்கள் எல்லாம் முந்தி நுழையிற இடத்திலேயே குப்பையை குமிச்சு வைப்பாங்க. அந்த குப்பையாவது விவசாயத்துக்கு உரமா போயிடும், பயன்படுறதுக்காக குமித்து வைக்கப்பட்ட குப்பை அது. ஆனால் இன்னைக்கு எல்லா வளர்ச்சியடைந்த பகுதியிலும் போனீங்கன்னா குப்பை தொட்டி இருந்தாலும் அதில் யாரும் போடுறது இல்லைங்க. ஏன் நடந்து போறது போற, கொஞ்சம் தொட்டி வரைக்கும் போய் தான் அப்படி உள்ள போடுவேன். யாருக்கும் அந்த பொறுமை இல்லை, அவசரம். வருகிறார்கள், தன் வீட்டு குப்பையை எங்கு எறிந்தால் என்ன, யாருக்கு நாத்தம் அடித்தால் என்ன, வீசிவிட்டு போவோம் என்று போடக்கூடிய ஒரு பொறுப்பற்ற தன்மை இருக்கிறது. இந்த பொறுப்பே இல்லையே. இன்னும் இந்த தேசத்தில் இருக்கிற எதையெல்லாம் சரி பண்ணணுங்கிற பொறுப்பு எத்தனை பேருக்கு இருக்குங்கிற
கேள்வியை இவர்கள் கேட்டார்கள். அது மட்டுமல்ல, படித்தவர்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள் அவர்கள் சரியாக செயல்படுகிறார்களா, அவர்களுடைய கடமையை சரியாக செய்தால் லஞ்சமும் ஊழலும் இந்த நாட்டில் தலை தூக்குமா, அதற்கு யார் காரணம் நினைத்து பாருங்கள். தட்டி கேட்பதற்கு தயாராக இல்லாத நம்முடைய மக்கள் தானே காரணம் என்று அதையும் எடுத்து வைத்தார்கள். இன்னொன்றை பேசுகிற போது சொன்னார்கள், சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை. ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இந்த ரெண்டுக்கும் இடையில இன்னொரு தேதி இருக்குது. அந்த தேதி சுதந்திரத்திற்கு பின்னால் நம்மால் உருவாக்கப்பட்ட தேதி. என்ன தேதி? ஜனவரி 25. எதுக்கு ஜனவரி 25 வச்சாங்க? இந்த நாட்டில் எதை நாம் சுயமாக பெற வேண்டும் என்பதற்காக சுதந்திரத்தை பெற்றோமோ அந்த உரிமையை இவ்வளவு படித்து நாகரிகம் வந்து எல்லாம் நல்லா வளர்ந்த பின்னாலும் கூட இன்னும் சரியாக செய்யவில்லை என்பதற்காக வாக்காளர் தினம் என்று சொல்லி ஒரு நாளை உருவாக்குகிற ஒரு கேவலமான நிலைக்கு நாம் போய்விட்டோமே. நினைச்சு பாருங்க, ஓட்டு போடுறதுக்கு விழிப்புணர்வை சொல்லி தரணுமா? ஜனவரி 25 வாக்காளர் விழிப்புணர்வு தினம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் அரசும் சரி, தனியார் அமைப்புகளும் சரி, இது போன்ற கல்வி நிறுவனங்களும் சரி அதை கற்றுக் கொடுத்தாலும் கூட ஓட்டு சதவீதம் எவ்வளவு என்றால், தினேஷ் ராஜா இங்கே குறிப்பிட்டாரே, சுதந்திர இந்தியாவில் 100% ஓட்டு போட்டு வந்திருக்க வேண்டாம், வயதானவர்களை ஒதுக்கி விடுவோம், நடக்க எழுந்திருக்க நோயாளிகளை ஒதுக்கி விடுவோம், குழந்தை பெற்றுவிட்டு அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த பெண்களை விட்டு விடுவோம், அதெல்லாம் கழித்து குறைந்தபட்சம் ஒரு 10% கூட அதில் ஒதுக்குவோம். ஒதுக்கக்கூடாது, 1%, 2%, 10% ஒதுக்கினா கூட 90% வாக்குப்பதிவு எல்லா தேர்தலிலும் எப்போது பதிவாகிறதோ அப்போது நம்முடைய பொறுப்பு உணர்ந்ததாக பொருள். அது மட்டுமல்ல, அதற்கடுத்து சொன்னார்கள், இன்றைக்கு கல்வி உயர்ந்து விட்டது, எல்லா கல்வியும் படிக்கிறோம், எதையும் தமிழன் படிக்க முடியாது என்பதில்லை. ஆனால் படிப்பு உயர உயர குற்றங்கள் உயரணுமா குறையணுமா, இதையெல்லாம் நடக்கக்கூடாது என்றுதான் பாரதி அன்றைக்கே பாடி வைத்தான். படித்தவன் பாவமும் சூதும் செய்தால் போவான் போவான் ஐயோடு போவான் சொன்னான். பொதுவா நாம் ஒரு இடத்துக்கு தங்க போறோம்ங்க, நம்பித்தானங்க அந்த இடத்துக்கு தங்க போறோம். ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க, ஒரு தங்கு விடுதி நடத்துறாங்க, அங்க நுழைஞ்ச உடனே வரவேற்புல எழுதி போட்டிருப்பாங்க, உங்களுடைய பணமோ பொருளோ தவறிவிட்டால் நிர்வாகம் பொறுப்பல்ல. அப்ப என்ன இதுக்கு எங்கிட்ட காசை வாங்குற? எதுக்கு நீ அங்க எங்களுக்கு அறைய புக் பண்ணி எங்களை தங்க வைக்கிற? நினைச்சு பாருங்க, பொறுப்புனா அப்படியே இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு துறைக்கும் போய் பார்க்கலாம், பொறுப்பு எந்த அளவுல சிக்கி சீரழியுதுன்னு. அரசியல் தொடலை, ஆனாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரசியல் மாற்றம் வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு இருக்கிறது. ஒரு விரல் புரட்சி, நாங்க ஒரு சீட்டு கொடுத்த உடனே முடிஞ்சு போச்சு புரட்சி. எல்லாமே அப்படித்தான், சீட்டுக்கு தேவை கூட்டு, கூட்டுக்கு தேவை நோட்டு, அது இருந்தால் போதும் மக்களிடம் ஓட்டு பெற்று விடலாம் என்கிற அந்த மலிவான சிந்தனை இந்த மண்ணிலே பிறந்து விட்டது. இந்த மலிவான சிந்தனைக்கு யார் காரணம்? அன்னைக்கெல்லாம் எளியவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட மனதிலே நாம் இருந்தோம். எளியவர்களை தலைவராக உயர்த்தி பார்த்த உயர்ந்த உள்ளம் நம் முன்னோர்களிடத்தில் இருந்தது. அதனால்தான் ஏழை பங்காளன் காமராஜரை தலைவராக பார்த்தார்கள், கக்கனை தலைவராக பார்த்தார்கள், பாரதியை மகாகவியாக பார்த்தார்கள், செக்கிழுத்த செம்மல் வஉசியை இந்த நாட்டுக்கு உழைத்த நற்சான்றோர் மகனாக பார்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு எளியவே எவனாவது தலைவனா வர்றேன்னு ஆசைப்பட்டா, போப்பா அவன் பின்னால போனா ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டான், அவன்கிட்ட என்ன வச்சிருக்கான்? மகுடம் பெரிதா மக்கள் பெரிதா நினைத்து பார்த்த தலைமுறை. இன்று மக்கள் பெரிதா மகுடம் பெரிதா என்றால் மகுடத்திற்காக தலை கொடுக்கக்கூடிய தலைமுறையாக நம்மை மாற்ற பார்க்கிறார்கள்.
மாணவ சமுதாயமே, நீங்கள் மகுடத்திற்காக தலை கொடுப்பவர்கள் அல்ல, மாற்றத்திற்காக உங்களுடைய கடமையை செய்யக்கூடிய அற்புதமான சமுதாயம் மாணவர் சமுதாயம். ஆகஸ்ட் 15 உங்களுடைய லட்சியம் எங்கே இருக்க வேண்டும் என்றால், இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் தான் வரலாறு படைத்திருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியவர்கள் தான் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். அதுபோல நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டுமானால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படாமல் மறந்து செயல்படுகிறோமே என்பதை என்றைக்கு நினைக்க தொடங்கி இருக்கிறோமோ நாம் பொறுப்புடன் செயல்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது 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 என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.